என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். அற்புதமான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. குழந்தை பாக்கியம். இந்த குறிப்பெயர்ச்சி நாளில் குழந்தை பாக்கியத்தை பற்றிய தலைப்பை பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமாக அண்ணா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். திதி என்பது குழந்தை அப்படின்னார். ரொம்ப அற்புதமான வார்த்தை, அது அருமையான வார்த்தையும் கூட. அதுக்கடுத்து அந்த மனைவிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தார் சுக்கிரன். இன்னொரு இடத்துல ஒரு விஷயம் சொன்னார், ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. ரொம்ப அற்புதமா நம்ம ஆழமா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, மனைவி என்பவள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, குழந்தை இல்லைன்னா நீ வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லை. அது அற்புதமா அது கோர்வையா கொண்டு வந்தார். இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு போவார் நினைச்சேன். உடம்பெல்லாம் வேர்பிரிச்சு பட 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 படன்னு அவர் பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்தது. இந்த குழந்தை பாக்கியமும் குலதெய்வமும் ஒண்ணு. யாருக்கெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திலையும் பிரச்சனை இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற இடத்த நம்ம 5ஆம் இடத்தை குறிப்பிடுறோம். அதுக்கு காரக கிரகமா குருவை குறிப்பிடுறோம். அந்த இடத்துலதான் அவர் ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சார், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். இந்த குரு யார் ஜாதகத்துல எந்த அமைப்புல அமர்ந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்தை நம்ம வயிற்று பகுதின்னு சொல்லுவோம். இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகத்துல இடம் இருக்குன்னு சொல்லுவோம். அதே குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம ஜாதகத்துல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். நிச்சயமா இதுவும் அப்படி, அது உண்மைதான். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பெற்ற தாய்க்கு பிறகு அடுத்த தாய் என்று குறிப்பிடக்கூடியது நம்மளோட நாம் பெற்றெடுத்த பெண் குழந்தையாக இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாரும் அறிந்த உண்மையாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்தளவுல நானே என்னுடைய அம்மா இறந்த நாளில் அழுததை விட என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது அழுகை அவ்வளவு பெரியது. அப்ப அவள் தாயை விட உயர்ந்தவள் தான் சொல்றோம் குழந்தை. அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் இல்லாதவங்கிட்ட போய் கேளுங்க, அதனுடைய வலி எப்படி இருக்கணும். ரொம்ப கொடுமையானது. திருமணமாகி 4 மாசம் ஆகல சார், உன் மக சும்மா இருக்காளான்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பெரிய வலிமையானது. 23 ஆண்டுகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்மை சந்தித்த போது அவர்கள் அழுத அழுகைகள் அவ்வளவு ஏராளம். 23 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அவர்கள் எவ்வளவு காலகட்டத்தை கடத்தி இருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். அவரிடம் நான் சொன்ன வார்த்தை, இப்போது உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறது. 48 வயசாச்சு. அந்த அம்மாவுக்கு 42 வயசாச்சு. சொல்லும் போது அவங்க நம்பல. 2 பேரும் மாறி மாறி அழுதாங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லுவோம், கர்மசானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படிமோ. இருவருடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடத்தில் ஒருவருக்கு ராகு, ஒருவருக்கு கேது. 5ஆம் இடத்து அதிபதி பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து நீசமடைந்திருக்கிறது. ஒருவருக்கு அஸ்தமமாகி இருக்கிறது. அப்ப எந்த ஜோதிடராவது அவர்களுக்கு குழந்தை இருக்கும் என்று சொல்ல முடியுமா? நான் அந்த 48 வயதுல உங்களுக்கு குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். 10ஆம் இடத்துல பாப கிரகம் இருக்கிறது. அந்த பாப கிரகத்தை குரு பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து கொல்லி வைக்க பெண் குழந்தை பிறக்கிறது. நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, மூல நூல்கள் இருக்கும். 40 வயதுக்கு மேல குழந்தை பிறக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு கர்மம் வைக்கக்கூடிய அளவிற்கு குழந்தை பிறக்கும் 40 வயசுக்கு மேல. இதை நம்ம நிறைய பேர் அறியவும் மாட்டோம், தெரிஞ்சுக்கவும் மாட்டோம், புரியாது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5ஆம் இடத்தினுடைய அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து இருப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். உண்மைதானே? சிறப்பு தான். அதே 5ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடிய பாதக ஸ்தானத்திலே அமர்ந்தாலோ
அந்த லக்னாதிபதிக்கும் இந்த 5ஆம் இடத்து அதிபதிக்கும் பாதகத்தை செய்யக்கூடிய கேதுவுடைய சாரத்தையோ ராகுடைய சாரத்தையோ பெற்றாலும் குழந்தைகள் பிறக்கலாம். குழந்தைகளால் இவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. குழந்தைகள் இருக்கும், நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க. இதுல நான் ஒரே ஒரு விஷயம், கேது எந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்யும்ன்ற ஒரு பலன்ல, ஒரு பொது பலன்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் யூடியூப்ல. லட்சக்கணக்கான நண்பர்கள் பார்த்திருந்தாங்க. அதுக்கு கமாண்ட் மட்டும் ஆயிரக்கணக்கில் போட்டிருந்தாங்க. லைக் பண்ணது லட்சக்கணக்கில் இருந்தது. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன அது அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னு. நம்முடைய கர்மாவை தீர்மானிக்கக்கூடியவன் கேது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அவயோகியாக கேது வந்தாலும் அவரை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் குழந்தைகளால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. இந்த குழந்தை பாக்கியம் 13,000 பேருக்கு பிறப்பதற்கான வாய்ப்பு நாம ஜாதகம் பார்த்தது மூலமா கிடைச்சது அப்படின்னா 5,000, 6,000, 8,000 கூட்டிகிட்டே வருது. சரி, எப்படின்னா அது நாம பொறுப்பு இல்லை. நமக்கு மேல நம்மளை படைச்சா இல்லையா, திதியை பிடித்தால் விதியை வெல்லாம் சொல்லி போனார் இல்லையா, அந்த மாதிரி இந்த விதிதான், அந்த கர்மா தான் நமக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை பாக்கியத்தை நம்ம எல்லாரும் ஜோதிடம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்வது பழிச்சிருதா அப்படின்னா அதுலயே முடியாது இல்லையா, பழிக்காது இல்லையா. இப்போ இந்த 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பழிக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர்களெல்லாம் உங்களை நன்றி சொல்ல வருகிற போது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மனசுல கொஞ்சம் ஒரு நல்ல தெளிவு வரும். ஆஹா, அப்ப இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோமா அப்படின்னு. இதுக்கு காரணம் எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியோட 5ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து டிராவல் பண்றாரான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் உங்க லக்னத்துல உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார்கள், மறையாமல் இருக்கிறார்கள், நிச்சயமாக உங்களோட சேர்ந்து அந்த குலதெய்வம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க நட்சத்திரம் திதி அதுக்கெல்லாம் நான் போல, அப்படிலாம் போய் ஜாதகம் நான் ரொம்ப ரொம்ப டீப்பா போய் எல்லாம் பாக்குறது இல்லை. ஜாதக கடத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம நிறைய போய் உள்ள பார்க்கறது அவசியம் இல்லை. இந்த லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் இணைந்திருந்தாலே குலதெய்வம் உங்களோடு இருக்கும், உங்களோட பேசும், நீங்கள் சொல்வதை அதை நிறைவேற்றி கொடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறீங்க, இதை நடந்துரும் போ அப்படின்னா நிச்சயமாக இந்த குலதெய்வம் முன்னின்று அந்த வேலையை செய்யும். அப்ப நீங்க யாருக்கு குழந்தை பிறகு சொன்னீங்களோ பிறந்துரும். இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆஹா சுபகிரகமாச்சிய குரு 5ல போயிருக்காரு, சிறப்பா இருக்கே. இன்னும் நிறைய பேர் ஒருபடி மேல போய் சொல்லுவாங்க, குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தா 1000 பேருக்கு சோறு போடுறதுக்கு இவருக்கு மட்டும் போட்டாலே போதும்பாங்க. ஏன்னா இங்க 5ல குரு இருக்காரு. நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக மூளை நமக்கு ஆணையிடுகிறது என்று சொன்னாலும் செயல்படுத்துவது எல்லாமே நம்ம வயிற்று பகுதியில தான் இருக்கு. இருதயத்துல இருந்து எல்லாமே அங்கேதான் இருக்கு. இந்த விஷயத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க ஜாதகம் பாக்குறீங்க, குழந்தை பிறக்கணும், யாருக்காவது குழந்தை இல்லையும் கூட வந்துட்டாங்கன்னா 2 ஜாதகத்தையுமே எடுங்க. 2 பேர் ஜாதகத்திலையும் 5ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 9ஆம் இடம் எப்படி இருக்கிறது, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அவங்க ஜாதகத்துல. இந்த 5ஆம் இடமும் லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கு. குழந்தை எப்படி நீங்க குழப்பவே வேண்டியதில்லை. குழந்தை பாக்கியம் என்பதை யாருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் 5ஆம் இடம் பலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதாரத்திலையும் பிரச்சனை இருக்காது, குழந்தை பாக்கியத்திலையும் பிரச்சனை இருக்காது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு அமைப்பு உங்களோட கூட வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம், இந்த குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா என்ன முடியும். ஏன்னா அந்த குருவை பத்தி நீங்க பேசுறோம்னா குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசுறோம். குழந்தை பாக்கியம் வேணும்னா குருவோட அருள் வேணும். குருவோட அருள் வேணும்னா 5ஆம் இடத்துல ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமா பார்ப்போம். இந்த குறிப்பெயர்ச்சி நாள்ல இந்த தலைப்புல குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நானும் குருவோட ராசியில் பிறந்தனாலதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஜோதிடத்துல படிக்கணும் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பழிக்கும், சனி பார்த்தாலும் பழிக்கும், கேது இருந்தாலும் பழிக்கும், கேதுவையும் சனிவையும் குரு பார்த்தாலும் பழிக்கும். சரி, இப்ப 5ஆம் இடம் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா, இந்த குழந்தை பாக்கியம் என்னடா இவர் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்காரு, நமக்கு ஒண்ணுமே புரியலையே, ஜாதகத்தை பார்த்தா புரியலையா தோணும். 11,000 பேருக்கு குழந்தை வரதுக்கு நான் போய் எந்த வாத்தியாட்டையும் படிக்கல.
எந்த குருநாதர்கிட்ட போய் 10 ரூபா கொடுத்து நான் பாடம் நடத்தல. எனக்கு நான் 100 மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிற போதும், 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிற போதும், 5ஆம் இடத்தை அதிபதியும் லக்னாதிபதியும் கெடாமல் 2, 5, 7, 11ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை செய்கிற போது அனைவருக்கும் குழந்தை உண்டு. 5ஆம் இடம் கெட்டு 5ஆம் இடத்தை அதிபதி பாதக ஸ்தானத்தில் அமர்கிற போது குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டு, ஆனால் குழந்தை உண்டு. சரி, குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரம் மூலமா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, நம்முடைய கர்மா நம்மை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அந்த கர்மா எந்த இடத்துல இருந்து தீர்மானம் செய்துங்கிறத இந்த கிரகங்களை ஆய்வு செய்து அதற்கான பரிகார விஷயங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இப்ப இங்க வந்திருக்கக்கூடியவங்க இந்த நாள்ல குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடிய இந்த வீடியோவை பார்த்திருக்கக்கூடியவங்க குழந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இந்த இனிய நாளில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ நவக்கிரக பூஜை பண்ணிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்து குலசாமி கோவில்ல பொங்கல் வச்சுட்டு 48 நாள் வீட்டுல பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். இன்னும் ஒரு நாள்ல மிகப்பெரிய அளவுல பேசலாம். அடுத்து பட்டிமன்றத்துல பேசணும், அதுக்காக சில விஷயங்கள் பார்க்க போக வேண்டியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.